வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துறை. எல்லாம் அல்ல இறைவனையும் வணங்கி, எனக்கு ஜோதிடன் வழங்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி, அடுத்ததாக நம்மளுடைய டிவைன் ஜோதிடம் நேயர்களுக்காக உலகெங்கிலும் வாழும் அனைத்து நாடுகளிலும் உள்ள தமிழ் மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்னன்னா சார், நிறைய பேருக்கு இப்ப நிறைய நோயிலே திட்டத்தட்ட நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பு ஓடுது. நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் ஓடுது. அதுக்கு முன்னாடி நாடி ஜோதிடம், அதாவது சித்த வைத்தியத்துல நாடி பித்தம், நாடி சிலேத்தம்னு சொல்ற 3 வகையான நாடியை பிடிச்சி பார்த்து நோய்க்கு உண்டான முறைகளை கொடுத்தாங்க, மருந்து. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, காதுக்கா கண்ணுக்கா ஒரு டாக்டரு, கைக்கா ஒரு டாக்டர், விரலுக்கா ஒரு டாக்டர், இன்னமும் வந்துட போறாங்க. என்னன்னா நீங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்கிற அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த பதிவு என்னத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப டயாபட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, சுகர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, ரெண்டாவது நீரிழிவு நோய் தமிழ்ல அப்படின்னு அதுவும் சொல்றாங்க. இந்த நீரிழிவு நோய் எதனால வருது? நீங்க உலக மக்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நீரிழிவு நோய்னா என்ன, இந்த நீரிழிவு நோய் எதனால வருது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் சரியா இல்லையோ நீரிழிவு நோய் வந்துடும். யாருடைய ஜாதகத்துல சந்திரன் வலுவா இல்லையோ நீரிழிவு நோய் வந்துடும். 2 கிரகம் தான் நீரிழிவு நோயை உண்டு பண்ணுதுங்கிற சீக்கிரம். மற்ற கிரகங்கள்லாம் உண்டு பண்ணுது, 9 கிரகமும் நீரிழிவு நோயை உண்டு பண்ணுது. சீக்கிரம் சுகரை ஒருத்தருக்கு கொண்டாந்து கொடுக்குது. விரல் எடுக்கணும், கால் எடுக்கிறாங்க, இன்சுலின் போடுறாங்க, கிட்னி பாதிக்குது, லிவர் பாதிக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ற கிரகம் சந்திரன். ஒரு ஜாதகத்துல சரியில்லைன்னா அவங்களுக்கு லிவர் பாதிக்கும், சுக்கிரன் சரியில்லைன்னா அவங்களுக்கு லிவர் பாதிக்கும். யாருக்காவது கன்னி ராசியில சுக்கிரன் நீசமா இருந்தா அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். சில பேர் பாதிக்காது. உடனே கேட்காதீங்க, சார் எனக்கு கன்னி ராசியில சுக்கிரன் இருக்கு, எனக்கு சுகரே வரல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த கன்னி ராசியில 3 கிரகம் நட்சத்திர ஸ்பாரம் இருக்கு. அதுல எந்தெந்த பாதத்துல நிக்குது, எந்தெந்த கிரகம் பாக்குதுன்னு இருக்கு. அது மாதிரி சந்திரன் விருச்சிக ராசியில நீசமா இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனைகளை வரும். அது மாதிரி உச்சமா இருந்தாலும் வரும். ரிஷப ராசியில சந்திரன் உச்சம், அது மாதிரி மீன ராசியில சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் நீசமானாலும் சுகர் வரும், சுக்கிரன் உச்சமானாலும் சுகர் வரும், நீரிழிவு நோய் வரும். இந்த நீரிழிவு நோய்ங்கிறது சார் எதனால வருது அப்படின்னா, அதுக்கு முன்னால ஒரு 40 வருடங்களுக்கு, அதாவது ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால நீரிழிவு நோய் இவ்வளவு வரல. நம்மளுடைய உணவு முறை ஒண்ணு மாற்றம். நம்ம இயற்கை முறையிலேருந்து தவறி விவசாயம் பண்ணி அடுத்ததா நம்ம செயற்கை முறையில சாப்பிட்றதுனால இந்த நீரிழிவு நோய் வருது. ரெண்டாவது, நம்ம தூக்கம் எல்லாரும் தூக்கங்கிறது எல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்படிலாம் போய் இரவு நேரத்தில் போய் தூங்காமல் இருக்கிறது அது ஒரு பிரச்சனை. கல்லீரல் கணையம் வேலை செய்யலைன்னா, உள்ள கணையங்கிற பார்ட்டு சரியாக வேலை செய்யலைன்னா இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்கலைன்னா கிட்னி வேலை செய்யாது. கிட்னி வேலை செய்யலைன்னா நீரிழிவு நோயை உண்டுபடுத்தும். இந்த நீரிழிவு நோய் உண்டானுச்சுன்னா ஒன்று மேலே ரத்த ஓட்டம் பம்ப் பண்ணாது. இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் நீங்க சரியா இருக்கணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க முதல்ல உணவை நேரத்துக்கு சாப்பிடணும். ஒரு பாயிண்ட், காலைல 8 மணியா நைட்டு 8 மணியா அந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணும். அது மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி நிறைய குடிக்கணும். இதையும் மீறி ஒரு ஆலயம் சொல்றேன், யாருக்காவது கிட்னி பாதிச்சிருக்கு சார், நான் டயாலிசிஸ் பண்றேன், எனக்கு சுகர் இருக்கு, 200 இருக்கு, 300 இருக்கு, 400 இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க, திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டத்தூருங்கிற ஊர், அந்த ஊர் பேரு ஊட்டத்தூர். பழைய காலத்து கோயில், கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான கோயில். இது உண்மையான ரிசல்ட். அமெரிக்க டாக்டரோட ரிசல்ட் கண்டுபிடிச்சி, ஒருத்தருக்கு கட்டி இருந்து அந்த கட்டி இல்லை, திருப்பி போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, கட்டி இல்லை, சுகர் செக் பண்ணி சுகர் இல்லை. இந்த மாதிரி இது உண்மையான ரிசல்ட் அந்த கோயில்ல இருக்குங்கிற. இந்த கோயிலுக்கு போய் யாருக்காவது லிவர் பாதிக்கப்பட்டவங்க, சுகரால பாதிக்கப்பட்டவங்க, 200-300 நான் ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்றவங்க, ஊட்டத்தூர் சிவன் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டுட்டு 1 கிலோ வெட்டி வேர் வாங்கணும். அதை நீங்க மாலையா கட்டி கொண்டுட்டு போய் அங்க நடராஜர் இருக்கு, அந்த சுவாமி கிட்ட நீங்க போடணும். அந்த நடராஜருக்கு நீங்க போட்டு அங்க உள்ள குளத்துல உள்ள, அங்க கிணத்துல உள்ள தண்ணி சொம்புல தீர்த்தத்துல அந்த வெட்டிவேர் கழுத்துல போட்ட மாலையை எடுத்து வெட்டிவேர் மாலையை நினைச்சு 48 நாள் அந்த தண்ணியை நீங்க பருகணும். இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம் இந்த கோயில். இந்த கோயில்
பிரம்ம தீர்த்தனே ஒண்ணு இருக்கு, அது மாதிரி நந்தி ஆறுன்னே ஒண்ணு இருக்கு. சிவபெருமான் வந்து நந்தி கிட்ட வந்து ஆர்டர் போட்டாரு, இருக்கிற எல்லா வர்ற நதியே நீ குடி, எது குடிக்க முடியலையோ அதுதான் சிறந்த நதி அப்படின்னு. நந்தி வந்து எல்லா கோயிலையும் வந்து சிவனை பார்த்துருக்கும், இந்த கோயில மட்டும் திரும்பி இருக்கும். இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா நந்தி வந்து வந்த எல்லா ஆற்று நதி தண்ணீரையும் குடிச்சிச்சு, கங்கை நதியை மட்டும் குடிக்க முடியல. கங்கை நதியை மட்டும் குடிக்க முடியல. இந்த நடராஜர் வந்து 8 அடி உயரம் இருக்கு. இது கல்லால் ஆன நடராஜர். காலை 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் டெய்லி அபிஷேகம் நடக்குது இந்த நடராஜருக்கு. இந்த நடராஜர் வந்து சிறப்பான நடராஜர். இந்த நடராஜர் வந்து 1 கிலோ வெட்டி வேர் மாலை வாங்கி அதை 48 துண்டுகளாக்கி அந்த கழுத்துல போட்டு அதை 48 துண்டுகளாக்கி, 1 கிலோ வெட்டி வேர் மாலை வாங்கி அதை மாலையா பண்ணி நடராஜர் கழுத்துல போட்டு அந்த மாலையை எடுத்து 48 துண்டுகளாக்கி அதை வந்து அவங்க நடராஜருக்கு எழுத்த மாதிரி கிணறு இருக்கு. அதாவது வந்து நந்தி ஆறுன்னு பேரு, அதுக்கு பேரு கங்கை தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்திலேருந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து நீங்க இந்த வெட்டிவேர் மாலையை போட்டு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லை ஒரு 2 மாசம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரோ டயாலிசிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கோ ரெக்கவர் ஆகுது. இது நான் சொல்லல, அந்த கோயிலே எழுதி போட்டிருக்காங்க. நீங்க வேணாலும் அந்த கோயில போய் பார்க்கலாம். அமெரிக்க டாக்டர் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச கோயிலுங்கிறேன். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல உள்ள கோயில். கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து 1000 வருடங்களுக்கு மேல பழமையான கோயில். இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் இந்த ராஜராஜ சோழன் அந்த காலத்துல மன்னர்கள் கட்டிய கோயில். இது ஒரு முக்கியமான கோயில். பாடலூர்லேருந்து, அதாவது திருச்சியிலேருந்து 40 கிலோமீட்டர் பக்கத்துல பாடலூர்னு ஒரு பாடல்பட்ட ஸ்தலம் இருக்கு. அதுவும் ஒரு சிவன் ஸ்தலம் தான் பாடலூர். அதுலேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டத்தூர்னு இருக்கு. இந்த சுவாமி பேர் வந்து சுந்தர தினேஸ்வரர். இந்த சுவாமி பேர் வந்து என்னது? சுந்தர தினேஸ்வரர். சுந்தர தினேஸ்வரர். இதனுடைய அம்பாள் பேர் வந்து அன்னை அகிலாண்டீஸ்வரி அம்பாள். அம்பாளுடைய பேர் வந்து அன்னை அகிலாண்டீஸ்வரி அம்பாள். இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா சிறப்பு சிறப்பு. யாராருக்கெல்லாம் எனக்கு டயாபிட்டிஸ் பிரச்சனையா இருக்கு, 2வது என்னால இந்த உடம்பு ரெக்கவர் பண்ண முடியல, இழந்த உடம்ப ரெக்கவர் பண்ண முடியல, இந்த உடம்பு என்னால நார்மல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிடும். 2வது உங்களுக்கு சுகர் 200 300 இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடும். அது மாதிரி இந்த மாதிரி உள்ள கோயில் இந்த கோயில். 2வது இந்த கோயில் வந்து எப்படியெல்லாம் ஒரு கங்கை விட மிக சக்தி வாய்ந்த நந்தியாறு அங்க இருக்கு. அந்த நந்தியாறுங்கிறது வந்து நீங்க போனீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி போனீங்கன்னா நந்தியை பெருமான் வீட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா நந்தியை திரும்பி இருக்குங்க. இந்த ஊர் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். அந்த ஊர் வந்து பயங்கர ஒரு வில்லேஜ் கிராமம் மாதிரி இருக்கும். நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு 48 நாள் இந்த தண்ணியை நீங்க பருக 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 உங்களுடைய உடம்புல உள்ள வியாதியும் தீரும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். இந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது ஆத்மாத்மா போங்க. யாரும் நான் சொன்னேன்னு போக வேண்டாம். நீங்க ஒரு ஆத்மாத்மா போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இன்னொன்னு மன சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா. எப்படி உத்தரகோச மங்கையில மரகத நடராஜர் இருக்கிறவங்களும் இது கருங்கலான 8 அடி உயரத்துல உள்ள நடராஜருங்கிறேன். அதே மாதிரி வந்து கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அது சுயம்புவாவே அந்த லிங்கங்கிற கோனேரி ராஜபுரங்கிற ஒரு ஊர் வந்து அது ஒரு ஊர் பஞ்சலோகத்திலான ஒரு நடராஜருங்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விசேஷம். இது நீரிழிவு நோய் என்ன பிரச்சனையோ, நீரிழிவு நோய்னா சுகர் வந்து ஒருத்தளுக்கு நடக்க முடியல, ஏந்திரிக்க முடியல, முட்டிக்கு மேல தெம்பு இல்லை, அயன் சத்து இரும்பு சத்து இல்லைங்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் அந்த கோயிலுக்கு போகணும். நல்லா சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ஆத்மாத்மா வணங்கி அந்த தண்ணியை 48 நாள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிடும். ஸோ உலக மக்கள் இந்த டிவைன் ஜோதிடம் பார்த்து இருக்க அனைத்து மக்களும் யாரெல்லாம் நீரிழிவு நோயால கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் சுகரால கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் ரிஷபராசி துளாராசி, யாரெல்லாம் மீனராசி கன்னிராசி, யாரெல்லாம் மிதுன ராசி தனுசு ராசி, யாரெல்லாம் கடகராசி விருச்சிக ராசி, என்ன சார் எல்லா ராசியும் சொல்லிட்டீங்க அடிக்கிறீங்களா? ஆமா, எல்லா ராசிக்கும் சுகர் இருக்கு, எல்லா ராசிக்கும் டயாபிட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. யார் ஒருத்தருக்கு சந்திரன் சுக்கிரன் சரியில்லையோ அவங்களுக்கு சீக்கிரமா நீரிழிவு நோய் வரும். அவங்க யோகா மெடிடேஷன் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லை, பிளஸ் உணவு கட்டுப்பாடு நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். கண்டிப்பா நீங்க போய் இந்த கோயில்ல சாமி தரிசனம் பண்ணி உங்களுடைய இந்த சுவாமியுடைய அனுகிரகம் பண்ணி மரகத நடராஜருடைய இந்த நடராஜருடைய அனுகிரகம் பண்ணி 48 நாள் இந்த நீரை வாங்கி பருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள டிவைன் ஜோதிட நேயர்களுக்கு கோடான கோடி நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் சார். மிக்க மகிழ்ச்சி.